और इसमें कोई शक नहीं है कि हम आत्मा और सच्चाई से परमेश्वर की आराधना करना चाहते हैं। இதில் எந்த குழப்பமும் இல்லை, நாம் முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிப்பதில். क्योंकि हमें पता है हमारा पिता हमारा परमेश्वर हमसे यही उम्मीद रखता है ஏனென்றால் நாம் அறிந்திருக்கிறோம் நம்முடைய தேவன் நம் மீது எதிர்பார்ப்போடு இருக்கிறார் कि हम उसकी आराधक आत्मा और सच्चाई से उसकी आराधना करें। அவருக்காக நாம் ஆராதனையை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் செய்வோம் என்று उसी बात को मन में रखते हुए उसी विचार के साथ हम परमेश्वर के गुण को देखते हुए गहरी आराधना में प्रवेश करेंगे। அதை மனதில் நினைத்தவர்களாக அதை மனதில் நாம் எண்ணத்தோடு நாம் தேவனை ஆராதிப்பது எப்படி என்பதை நாம் சில வசனங்களோடு நாம் தியானிக்கலாம்। परमेश्वर के गुण को आपके सम्मुख में रखने के लिए मुझे परमेश्वर की आत्मा ने जिस वचनों को दिखाए या प्रेरित किए वो ये इफिसियों की पत्री अध्याय 3 और वचन 20 है। ஆண்டவருடைய குணத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக இன்று ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற வசனம் எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்। इफिसियों की पत्री अध्याय 3 वचन 20। எபேசியர் 3:20। अब जो ऐसा सामर्थी है कि हमारी विनती और समझ से कहीं अधिक काम कर सकता है, उस सामर्थ के अनुसार जो हम में कार्य करता है। நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது। तमिल में थोड़ा अधूरा सा लगता है, 21 वचन को भी पढ़ लेंगे। சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமென்। हालेलुया। हालेलुया। देखिएगा यहाँ पर पवित्र आत्मा हमारे लिए एक बहुत ही उत्साह करने लायक एक बात को यहाँ पर परमेश्वर के विषय में लिख करके रखा है। இங்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஸ்திரப்படுத்துவதற்காக நம்மை மகிழ்விப்பதற்காக ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்। कि वहाँ लिखा है परमेश्वर के गुण को यहाँ पर बहुत ही जबरदस्त रीति से उसके पाठकों को या उसके लोगों को उसके भक्तों को समझने के लिए यहाँ पर पवित्र आत्मा लिख करके रखा हुआ है। இங்கு தேவனுடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துவதற்காக அவருடைய ஒரு குணத்தை இங்கே தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்। और वो गुण क्या है हमारा परमेश्वर का? அந்த குணம் என்ன? कि अब जो ऐसा सामर्थी है कि हमारी विनती और समझ से कहीं अधिक काम कर सकता है। நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியைகளை செய்கிற அந்த வல்லமை। ध्यान से सुनिएगा, परमेश्वर अपने लोगों से क्या कह रहा है? தெளிவாய் கவனியுங்கள், हमारी विनती और हमारी समझ से कहीं अधिक हमारा परमेश्वर काम कर सकता है हमारे लिए। நம்முடைய வேண்டுதல்களுக்கும் நினைப்பிற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வந்த வல்லமை। देखिए, जब मैं इस वचन का अध्ययन कर रहा था, நான் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது किस प्रकार से परमेश्वर का गुण को मैं व्यक्त करूं उनके लोगों के लिए, எப்படியாக நான் இந்த குணத்தை ஜனங்களுக்கு நான் கூறுவது என்று யோசிக்கும் பொழுது तो तुरंत ही परमेश्वर की आत्मा ने इस प्रकार से प्रेरित किया मुझे, अब्राहम के जीवन से के एक घटना को स्मरण दिलाया मुझे। பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஆபிரகாமின் மூலமாய் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த விரும்பினார்। जरूर मैं उस विषय में नहीं सोच रहा था, लेकिन परमेश्वर के आत्मा ने वो घटना को तुरंत मुझे याद दिलाया। கண்டிப்பாக நான் அந்த காரியத்தை நினைக்கவில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அதை நினைவூட்டினார்। तो मैं इस विश्वास के साथ आपके सम्मुख में खड़ा हूं कि वो परमेश्वर का गुण जो अब्राहम के जीवन से हम देखने जा रहे हैं, वो हमारे और आपके जीवन में कार्य करेगा। நான் உங்களுக்கு இந்த நாளில் இந்த காரியத்தை ஆண்டவருடைய குணத்தை அறிந்து கொள்ளும் வண்ணமாக ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து அந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம்। देखिएगा, अब्राहम के विषय में हम और आप सब भली भांति अच्छी तरह से जानते हैं। ஆபிரகாமை குறித்து எல்லா காரியங்களையும் நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம்। क्योंकि इसके ऊपर अध्ययन करना, इसके ऊपर हम ध्यान देना, इस प्रकार की बातें हम करते रहते हैं। ஆபிரகாமை குறித்ததான காரியங்களில் நாம் அதிகமாய் தியானிப்பதும் அதை அறிந்து கொள்ளும் நமக்கு அதிகம் உண்டு। और जब कभी हम विश्वास की बातें करते हैं तो अब्राहम का नाम लेना तो जरूरी होता है। விசுவாசத்தை குறித்ததான காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம்। लेकिन देखिएगा, इसके जीवन से मैं परमेश्वर के कुछ गुणों को जो उसने अब्राहम पर व्यक्त किया उसके बारे में थोड़ा सा मैं आपके बीच में रखूंगा। ஆனால் இங்கு பார்த்தோம் என்றால் ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய குணத்தை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு நினைவு கூட்டுவாராக। 12 अध्याय से अगर हम देखेंगे तो अब्राहम को परमेश्वर बुलाता है। 12ஆம் அதிகாரத்தில் நாம் படித்தோம் என்றால் ஆபிரகாமின் அழைப்பை குறித்து நாம் பார்க்கிறோம்। और आप सब जानते हैं उसे बुला करके परमेश्वर ने किस रीति से उसे आशीष भरी वायदाओं को दिया।
ஆபிரகாமை அழைத்து எப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை தேவன் தந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். और अब्राहम परमेश्वर की उस वायदाओं को बिल्कुल ध्यान रख करके सुन रहा था. அபிரகாம் அந்த வார்த்தைகளை, அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை தெளிவாய் அவன் கவனித்தவனாக இருந்தான். और वैसे ही अगर हम आगे और आएंगे 15 अध्याय में, 15வது அதிகாரத்திற்கு நாம் பார்த்தோம் என்றால், कुछ सालों के बाद, कुछ दिनों के बाद या कुछ अंतराल के बाद परमेश्वर फिर उसे अब्राहम को दर्शन दे रहा है और फिर से अपने वायदाओं को याद दिला रहा है. சில நாட்களுக்கு பின்பு தேவன் மறுபடியுமாக ஆபிரகாமுக்கு இன்னொரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். हम और आप जानते हैं जब अब्राहम अपने कुटुंब, अपना घर, अपना देश सबको छोड़कर आया था, उसका उम्र क्या था? ஆபிரகாம் அவனுடைய தேசத்தையும் அவனுடைய குடும்பங்களையும் விட்டு வரும்பொழுது அவனுடைய வயது என்ன? अभी परमेश्वर जब उसको वायदा को दिया, लगभग 75 वर्ष उसका है, वायदों को दिया, अपना देश, अपना लोग, अपना परिवार से उसे अलग किया. 75ஆம் வயதில் ஆண்டவர் ஆபிரகாமை அவனுடைய குடும்பத்திலும் அவனுடைய தேசத்திலிருந்தும் பிரித்தெடுத்திருக்கிறார். अब अगर हम 15 अध्याय में आएंगे तो यहाँ पर परमेश्वर कुछ सालों के बाद, कुछ अंतराल के बाद, कुछ गैप के बाद फिर से अपना वायदाओं को याद दिला रहा है. 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் சில ஆண்டுகளுக்கு பின்பு, சில நாட்களுக்கு பின்பு ஆண்டவர் இன்னொரு காரியங்களை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். और हम सब जानते हैं कि फिर से परमेश्वर आकर उन्हीं बातों को अब्राहम के बीच में रख रहा है, अपने वायदों को स्मरण दिला रहा है. மறுபடியுமாக தேவன் ஆபிரகாமுக்கு அவர் செய்த வாக்குத்தத்தங்களை நினைவு போட்டுகிறவராக இங்கே காண்கிறோம். लेकिन अभी देखिएगा, पहली बार उसे दर्शन दे रहा है और दूसरी बार जब दर्शन दे रहा है तो कुछ एक समय हो चुका है, कुछ अंतराल आ गया है. முதலாவது முறையாக தேவன் அவனுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்தும் பொழுதும் இரண்டாவது முறையாக வெளிப்படுத்துவதற்கும் இடையிலே பல நாட்கள் இருந்தது. कुछ समय चला गया, उसका उम्र भी थोड़ा सा घट गया. பல நாட்கள் சென்றது, அவருடைய வயதும் அதிகமானது. और परमेश्वर उसी वायदे को फिर से उसे बता रहा है. மறுபடியுமாக தேவன் அதே வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். लेकिन इसके बीच में घटना हो रहा है. இதற்கு இடையில் ஒரு காரியம் நடப்பதை நாம் காண்கலாம். जरूर परमेश्वर आ रहा है, अब्राहम से बातचीत कर रहा है, अपने वायदा को याद दिला रहा है, उसके लिए जो आशीषों को रखा है उन सारे बातों को परमेश्वर समय समय पर बता रहा है. கண்டிப்பாக ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி வந்தார், அவனுக்கு வெளிப்படுத்தினார், எல்லா காரியங்களும் சரியாக வழி நடத்தினார். समय समय पर उसे बता रहा है. சரியான நேரங்களில் ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவராகவும் இருந்தார். लेकिन यदि आप 16 अध्याय में आएंगे நாம் 16ஆம் அதிகாரத்தையும் பார்த்தோம் என்றால், तो यहाँ से थोड़ा सा बातें थोड़ा अलग हो रहा है. यहाँ இங்கு காரியங்கள் வினோதமாய் வித்தியாசமாய் போகிறதை பார்க்கலாம். जब पहली बार परमेश्वर अब्राहम के पास आया, जब दूसरी बार परमेश्वर अब्राहम को दर्शन दिया, दोनों परिस्थितियों में वहाँ अब्राहम का कोई संतान नहीं है. முதலாவதாக ஆபிரகாமை நோக்கி ஆண்டவர் வந்த பொழுதும், இரண்டாவது முறையாக ஆண்டவர் அதை கூறின பொழுதும் ஆபிரகாமுக்கு அங்க சந்ததி இல்லாமல் இருந்தது. लेकिन परमेश्वर आकर के अब्राहम को बार बार उसी बात को दोहरा रहा है, तुम्हारा वंश ऐसा होगा, तुम आशीष का पिता बनोगे, इस प्रकार की वायदा आप सब जानते हैं. ஆனாலும் ஆபிரகாமை நோக்கி ஆண்டவர் அதே ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை மறுபடியுமாக கூறுகிறதை நாம் காண்கிறோம். लेकिन यहाँ देखिएगा 16 अध्याय में एक बातें हो रही है. 2 बार दर्शन मिलने के बाद 16 अध्याय इस प्रकार से शुरू हो रहा है. 2 முறை தரிசனம் கிடைத்த பின்பதாக 16ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படிப்பட்ட காரியத்தை காண்கிறோம். शुरुआत ऐसा हो रहा है कि अब्राहम की पत्नी सारे के कोई संतान ना थी, उसके हजीरा नाम की एक मिस्री दासी थी. முதலாம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும், ஆபிராமுடைய மனைவியாக சாராய்க்கு பிள்ளை இல்லாத இருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். और देखिएगा यहाँ पर आगे के घटना आप सब जान रहे हैं. सारे अब्राहम से कह रही है कि परमेश्वर ने तो मेरा खोक को बंद करके रखा हुआ है. இங்கே நாம் பார்க்கிறோம், சாராய் இதற்கு பின்பதாக கூறுகிறாள், என்னுடைய சந்ததியை, என்னுடைய கற்பை ஆண்டவர் அடைத்திருக்கிறார் என்று கூறுகிறாள். और सारा अजीरा जो अब्राहम को एक सलाह दे दिया वहां पर, ஆகாரை குறித்ததான ஒரு எண்ணத்தை ஆபிரகாமுக்கு அங்கு சாராய் தருகிறார். क्या बोल रही है वो? அங்க என்ன கூறப்பட்டிருக்கிறது? दूसरा वचन में लिखा है, 2வது வசனத்தில் நாம் பார்க்கலாம், सारे अब्राहम से कह रही है, சாராய் ஆபிரகாமை நோக்கி கூறுகிறாள், परमेश्वर तो मेरी खोक बंद करके रखी है, इसीलिए मैं तुझसे विनती करता हूं कि मेरी दासी है जो, उसके पास जाओ और उसके साथ क्या करो, मेरे लिए ना वहां पर जैसा वचन लिखा है, मेरे लिए घर जो बसाओ करके. நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும்,
ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். और हम देखते हैं कि अब्राहम इस बात को मान गया. இதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாம் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். जरूर परमेश्वर दो बार अब्राहम को दर्शन दिया. கண்டிப்பாக தேவன் ஆபிரகாமுக்கு 2 முறை வெளிப்படுத்தி இருந்தார். उसी बात को, उसकी आशीषों को परमेश्वर अब तक उसे बताते हुए आ रहा है. கண்டிப்பாக தேவன் அவருடைய ஆசீர்வாதத்தின் காரியங்களை இரண்டு முறையாக ஆபிரகாமுக்கு சொல்லி இருந்தார். बहुत बड़ी आशीषों को परमेश्वर अब्राहम के लिए रखा हुआ है. மிகப்பெரிய ஒரு காரியத்தை தேவன் ஆபிரகாமுக்கு வைத்திருந்தார். लेकिन यहाँ पर अब्राहम सारा का बात मान गया. ஆனால் ஆபிரகாம் இந்த இடத்தில் நாம் பார்த்தோம் என்றால் சாராயுடைய வார்த்தையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். परमेश्वर का अब्राहम के लिए एक बहुत बड़ी योजना है. தேவனுக்கு ஆபிரகாமை குறித்ததான ஒரு மிகப்பெரிய எண்ணம் இருந்தது. बहुत बड़ा वायदे को परमेश्वर ने दिया है. மிகப்பெரிய வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு வைக்கப்பட்டிருந்தது. लेकिन अभी समय थोड़ा जाने के चलते, காலங்கள் கடந்து போன காரணத்தினால், इसके बावजूद भी कि दो बार अभी दर्शन भी मिल चुका है, இதை காட்டிலும் 2 முறை அவருக்கு அந்த சத்தம் கேட்ட பின்பும் एक बात बीच में आ रहा है. सारा एक बात को बता रही है और अब्राहम उस बात को मान ले रहा है. ஒரு காரியம் அங்கு சாராய் மூலமாய் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அதை ஆபிரகாம் ஏற்றுக்கொள்கிறார். तो मैं इस बात को अध्ययन करते समय मुझे इस प्रकार से मन में आया. நான் இந்த காரியத்தை தியானிக்கும் பொழுது என்னுடைய மனதில் ஒரு காரியம் எழுந்தது. जरूर अब्राहम एक धर्मी पुरुष है. கண்டிப்பாக ஆபிரகாம் ஒரு धर्मी पुरुष है, நல்ல மனிதனாக இருந்தார், நீதிமானாக இருந்தார். और दो बार उसको दर्शन मिला हुआ है. 2 முறை ஆபிரகாமுக்கு தேவனுடைய தரிசனம் கிடைத்திருந்தது. बिल्कुल साफ रीति से वायदे को बताया गया है. சரியான முறையில் தெளிவான காரியங்களை வார்த்தைகளாக வாக்குத்தத்தங்களாக ஆண்டவர் தந்திருந்தார். लेकिन अभी एक गलत तरीका से सारा कुछ बातों को सलाह को दे रही है. अब्राहम मान गया. தவறான காரியங்களை சாராய் இங்கு ஆபிரகாமுக்கு தெரிவிக்கிறார். அதை ஆபிரகாம் ஏற்றுக்கொள்ளுகிறார். क्योंकि अब्राहम, मैं इस प्रकार से सोच रहा था, शायद अब्राहम इस प्रकार से देख रहा था, मेरा उम्र हो रहा है. நான் யோசித்துக் கொண்டேன், ஒருவேளை ஆபிரகாம் இப்படியாக யோசித்திருக்க கூடும், என்னுடைய வயது அதிகமாகிவிட்டது என்று. जरूर परमेश्वर ने वायदा तो दिया है, लेकिन मेरा उम्र जा रहा है, समय जा रहा है. கண்டிப்பா தேவன் இந்த அவருடைய வாக்குத்தத்தத்தை தந்திருந்தார். ஆனால் காலமும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. जरूर अब्राहम धर्मी पुरुष है. கண்டிப்பாக ஆபிரகாம் நீதிமானாகவும் இருந்தார். मुझे नहीं लग रहा है उसके अंदर में इस प्रकार से कोई विचार आया होगा कि किसी एक दासी के साथ जाकर के मैं अपना वंश को बढ़ा लूं. என்னுடைய எண்ணங்களில் இப்படி வந்தது. ஆபிரகாம் இப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்காது. இன்னொரு ஸ்திரீயுடன் அவருடைய சந்ததியை பெருக்குவதற்காக. लेकिन जब सारा उससे बोली तो ये मान गया. कारण यही है क्योंकि वो अपनी बातों को देख रहा है. சாரா இதை கூறின பின்பு ஆபிரகாம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு முற்படுகிறார். अपनी बातों को देख रहा है, अपना शरीर को देख रहा है, अपना परिस्थिति को देख रहा है, अपना उम्र को देख रहा है, वातावरण को देख रहा है. அவருடைய வயதையும் அவருடைய சரீர பலத்தையும் அவருடைய சூழ்நிலைகளையும் ஆபிரகாம் பார்க்கிறார். वायदा परमेश्वर दे करके रखा हुआ है. வாக்குத்தத்தம் தேவன் தந்திருந்தார். लेकिन वो वायदे को पूरा होने के लिए एक बच्चा की आवश्यकता है. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஒரு குழந்தை அவசியம். अभी समय भी जा रहा है. இப்பொழுது காலமும் தள்ளி போகிறது. चलो, मेरा पत्नी एक अच्छा सलाह दे दी. இப்போ நம்முடைய மனைவி நமக்கு ஒரு காரியத்தை கூறியிருக்கிறார். बात मान लेते हैं. அந்த காரியத்தை நாம் கேட்பது நல்லதாக இருக்கும். परमेश्वर का थोड़ा मदद कर देते हैं. கண்டிப்பாக தேவனுக்கு நாம் உதவி செய்து விடுவோம். परमेश्वर हमारा मदद करने के लिए कभी कभी हम लोग परमेश्वर का मदद करते हैं. நமக்கு தேவன் உதவி செய்வதற்காக நாம் தேவனுக்கு சில நேரங்களில் உதவி செய்கிறோம். हम कभी कभी परमेश्वर का मदद कैसे करते हैं? ऐसे तरीकाओं से मदद करते हैं जिसकी आवश्यकता ही नहीं होता है. நாம் எப்படி தேவனுக்கு உதவி செய்கிறோம்? எந்த காரியங்களை செய்யக்கூடாதோ அந்த காரியங்களை செய்து தேவனுக்கு நாம் உதவி செய்கிறோம். परमेश्वर को अपना वायदा को पूरा करने के लिए किसी मनुष्य का सहायता का जरूरत नहीं है. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவதற்கு மனிதர்களின் உதவி அங்கு அவசியம் இல்லை. गहरी बात है, थोड़ा सा समझ लीजिएगा. ஆழமான காரியம், ஆனால் இதை அறிந்து புரிந்து கொள்ளுங்கள். लेकिन ये व्यक्ति उस बात को मान गया. अब्राहम, இந்த ஆபிரகாம் இங்கே இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்கிறார். कभी कभी हम परमेश्वर को ओवरटेक करके हम लोग जाते हैं अपना काम को पूरा करने के लिए, परमेश्वर का काम को. சில நேரங்களில் ஆண்டவரை ஓவர்டேக் செய்து கொண்டு நாம் நம்முடைய காரியங்களை செய்து நாம் கடந்து செல்வதுண்டு.
उसका वायदा, उसकी तरीका, उसका समय अपना जगह है, அவருடைய வாக்குத்தத்தம் அவருடைய வழிமுறை எல்லாம் ஒரு இடத்துல இருக்குது. लेकिन हम अपना दिमाग लगा करके परमेश्वर को मदद करने के लिए हम उसको ओवरटेक करके जाते हैं कभी कभी। ஆனால் நாம் நம்முடைய எண்ணத்தின் நிமித்தமாய் அவருடைய காரியங்களை கடந்து நாம் செல்லுகிறது உண்டு. बात मान करके, इसीलिए मैं बोला ये बहुत गहरी बात है। मैं लगभग इसको प्रचार करा था, 1-1.5 घंटा प्रचार करा। आप लोग गलत मत मानिए, हमारा भाई लोगों के करा, वो तो मजबूरी में उनको सुनना ही है। நான் இந்த காரியத்தை, இது ரொம்ப ஆழமான காரியம், இதை நான் ரொம்ப தெளிவாக 1.5 மணி நேரம் என்னுடைய இந்த சகோதரர்களுக்கு நான் கூறினேன். வேற வழி இல்லை, அவங்க கேட்டு தான் ஆகணும். किसी को मजा आया नहीं आया हो, उनको समझ में आया नहीं आया हो, लेकिन परमेश्वर मुझसे बड़ा बात किया 1-1.5 घंटा में। அவர்களுக்கு இது புரிந்ததோ புரியவில்லையோ, ஆனால் தேவன் என்னோடு இந்த காரியத்தை கொண்டு மிக ஆழமாய் பேசினார். मुझे अभी यहाँ पर वो एक संतान को पैदा कर दिया। இங்கே ஆண்டவர் அதன் நிமித்தமாய் எனக்கு ஒரு சந்ததியை உருவாக்கி இருக்கிறார். जब इस्माइल पैदा हो रहा है, उस अब्राहम को उम्र क्या है देखिएगा। यहाँ இங்கு நாம் பார்க்கலாம் இஸ்மவேலின் பிறப்பின் போது ஆபிரகாமின் வயதை 16 अध्याय 16 वचन में लिखा है। 16 அதிகாரம் 16 வசனத்தில் जब பார்க்கலாம். हाजिरा ने अब्राहम के द्वारा इस्माइल को जन्म दिया, उस समय अब्राहम 86 वर्ष का था। ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதாய் இருந்தான். 86 वर्ष। 86 வயது. इसके बाद एक और बार परमेश्वर 17 अध्याय में दर्शन दे रहा है। இதற்கு பின்பதாக மறுபடியுமாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். दर्शन देकर उसी प्रकार से बातें कर रहा है। தரிசனத்தை தந்து இப்படிப்பட்ட விதமாய் தேவன் பேசுகிறார். अब देखिएगा दूसरा पहला वचन से मैं पढ़ रहा हूं। जब अब्राहम 99 वर्ष का हो गया, तब यहोवा ने उसको दर्शन दे करके कहा, मैं सर्वशक्तिमान ईश्वर हूं, मेरी उपस्थिति में चल और सिद्ध होता जा। दूसरा वचन लिखा है, मैं तेरे साथ वाचा बांधूंगा, तेरे वंश को अत्यंत ही बढ़ाऊंगा। वही वायदा को फिर से याद दिला रहा है। 17 அதிகாரத்தில் 1-2 வசனத்தை பார்க்கிறோம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 2 வசனம், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று மறுபடியுமாக 3வது முறையாக தேவன் வெளிப்படுத்துகிறார். अब अब्राहम का तरीका देखिएगा, 3रा वचन में लिखा है, तब अब्राहम मुंह के बल गिरा और परमेश्वर उससे यूं बातें करता गया। இங்கு நாம் பார்க்கிறோம் ஆபிரகாமின் பதிலை 3ஆம் வசனத்தில் பார்க்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான், தேவன் அவனோடே பேசி. और वो सुन रहा है, परमेश्वर उनसे जो जो बोल रहा है सुन रहा है। இப்பொழுது ஆபிரகாம் தேவன் கூறுகிறதை கேட்கிறார். देखिएगा, अभी ध्यान दीजिएगा थोड़ा सा। இப்பொழுது இங்க கவனியுங்கள். अभी परमेश्वर तीसरी बार उसे दर्शन दे करके इस बात को बता रहा है। இங்கு நாம் பார்க்கிறோம் 3வது முறையாக ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறதை. मुंह के बल गिर करके उस बातों को सुन रहा है, முகங்குப்புற விழுந்து அந்த காரியங்களை கேட்கிறார். और सारे बातें जो भी नीचे लिखा हुआ है उस सारे बातों को ध्यान से सुन रहा है। இதற்கு பின்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் சரியான முறையில் ஆபிரகாம் கேட்கிறார். सब कुछ ठीक चल रहा था, எல்லாம் மிக சரியாக நடந்திருக்கிறது. क्योंकि अभी जो परमेश्वर जो जो बातों को बता रहा है उसे मानने के लिए उसके पास एक कारण है। ध्यान से सुनिएगा। இப்பொழுது இந்த காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை ஆபிரகாம் கேட்பதற்கு ஒரு முக்கிய காரணமும் உண்டு. बैकअप लेकर रखा हो, बैकअप है। पहले இதற்கு முன்பதாக ஒரு பேக்கப் வைத்திருக்கிறார். अभी परमेश्वर का वायदे को मानने के लिए कोई कठिनाई नहीं है। இப்பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு அங்க தேவையில்லை. परमेश्वर का वायदा को मानने के लिए अभी कोई दिक्कत नहीं है। ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு அங்கே ஒரு கடினமும் கிடையாது. वायदा को मानने के लिए, वायदा को यकीन करने के लिए, வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அங்க ஒரு தேவையும் கிடையாது. क्योंकि बैकअप रख दिया है वो। ஏனென்றால் அங்க ஏற்கனவே ஒரு பேக்கப் இருக்குது. बैकअप क्या है? அந்த பேக்கப் என்ன? இஸ்மாயில். क्योंकि परमेश्वर का वायदा कैसे पूरा होना है? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேற வேண்டும்? एक संतान के द्वारा, ஒரு சந்ததி நிமித்தமாய். अब ये एक बार दर्शन दे दिया, 2 बार दर्शन दे दिया, वायदा तो दे रहा है लेकिन बच्चा नहीं दे रहा है। ஆண்டவர் முதலாவது முறையாக வாக்குத்தத்தம் பண்ணினார், 2வது முறையாக வாக்குத்தத்தம் பண்ணினார், ஆனால் சந்ததியோ உருவாகவில்லை. अभी करना क्या है? एक संतान होना है ना, ठीक है। परमेश्वर आपको शायद मुश्किल हो रहा है, एक बच्चा चाहिए, तभी तो आपका वायदा आगे बढ़ेगा, थोड़ा मदद कर देते हैं, एक बैकअप रख लिया।
ஒரு சந்ததி தானே உருவாக வேண்டும். அதற்கு ஒரு முயற்சி எடுப்போம். ஒரு ஒரு குழந்தையை நம்ம பெற்றெடுக்கலாம்னு சொல்லி ஒரு பேக்கப்பையும் அங்க ரெடி பண்ணியாச்சு. परमेश्वर को मदद करने वाला व्यक्ति है. தேவனுக்கு உதவி செய்கிற மனுஷன், परमेश्वर का वायदा को पूरा करने के लिए अपना तरीका को लगाने वाला व्यक्ति है. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய முறையில் காரியங்களை செய்கிற ஒரு शायद மனுஷன். परमेश्वर को थोड़ा लेट हो रहा है, दिक्कत हो रहा है, इसलिए मैं ये एक सपोर्ट दे देता हूं परमेश्वर को. ஒருவேளை இருக்கும் ஆண்டவருக்கு சில நேரம் லேட் ஆகுது போல, அதனால நான் சில காரியங்களை செய்கிறேன். इसीलिए जब अभी तीसरी बार भी दर्शन दे रहा है, आराम से सुन रहा है, मुंह का बल गिर करके सुन रहा है. இதன் நிமித்தமாய் மூன்றாவது முறையாக ஆண்டவர் கூறும் பொழுது அமைதலாய் ஒரு இடத்துல முகங்குப்புற விழுந்து அந்த காரியங்களை கேட்கிறார். बोल रहा है, परमेश्वर बोल रहा है, अब्राहम सुन रहा है. परमेश्वर बोल रहा है, अब्राहम सुन रहा है. கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாம் கேட்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாம் கேட்கிறார். लेकिन अचानक एक ट्विस्ट आ रहा है यहाँ पर कहानी में. இங்கே நாம் பார்த்தோம் என்றால் ஒரு சிறிய ட்விஸ்ட் நமக்கு பார்க்க முடியும். 15 वचन में अचानक से परमेश्वर बोल रहा है, फिर परमेश्वर ने अब्राहम से कहा, तेरी जो पत्नी सारे है उसको तू अब सारे ना कहना, उसका नाम सारा होगा. 15ஆம் வசனத்தில் இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேரா இருக்கும் என்று கூறுகிறார். 16 वचन इस प्रकार से कह रहा है, मैं उसको आशीष दूंगा और तुझको उसके द्वारा एक पुत्र दूंगा, और मैं उसको ऐसी आशीष दूंगा कि वह जाति जाति की मूल माता हो जाएगी और उसके वंश में राज्य राज्य के राजा उत्पन्न होंगे. 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். अब देखिए 17 वचन को ध्यान से देखिएगा. இங்க நாம் 17ஆம் வசனத்தை தெளிவாய் பார்க்கலாம். अब्राहम मुंह के बल गिर पड़ा और हंसा. 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம், அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்தான் என்று. इससे पहले तीसरा वचन में लिखा है, तब अब्राहम मुंह के बल गिरा और परमेश्वर उससे बातें करता गया. अब्राहम ध्यान से सुन रहा था. 3ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம், முகங்குப்புற விழுந்து ஆண்டவருடைய சத்தங்களை கேட்டுக்கொண்டிருந்தார் என்று. क्यों तब तक हंसी नहीं आया उस समय? ஏன் அங்கு நகைப்பு வரவில்லை? क्योंकि अपना एक बैकअप रखा हुआ था. ஏனென்றால் அங்க ஏற்கனவே ஒரு பேக்கப் வச்சிருந்தார். लेकिन अब बोल रहा है सारे से होगा परमेश्वर. ஆனால் இங்க ஆண்டவர் கூறுகிறார், சாராளின் மூலமாய் ஒரு சந்ததி என்று. तुरंत ही दर्शन पाया हुआ व्यक्ति को हंसी आ रहा है. உடனடியாக இங்கு இந்த தரிசனத்தை பெற்ற அந்த நபருக்கு நகைப்பு வருகிறது. बुलाहट पाया व्यक्ति को हंसी आ रहा है. அழைக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு நகைப்பு வருகிறது. चुना हुआ व्यक्ति को हंसी आ रहा है. தெரிந்தெடுக்கப்பட்ட இந்த நபருக்கு நகைப்பு வருகிறது. उस हंसी का कारण क्या है? அந்த நகைப்பிற்கு காரணம் என்ன? क्या कारण है? என்ன காரணம்? वो खुद बोल रहा है, वो कारण को वो खुद बोल रहा है. அவராகவே ஆபிரகாமாவே கூறுகிறார், मन में सोच रहा है மனதிலே நினைக்கிறார். और मन ही मन कहने लगा. 17 वचन का आगे 17ஆம் வசனத்தில் பின்பதாக நாம் பார்க்கலாம் மனதில் அவர் என்ன கூறினார் என்பதை. मन ही मन कहने लगा, क्या 100 वर्ष के पुरुष के भी संतान होगी और क्या सारा जो 90 वर्ष की पुत्र जनेगी? மனதிலே நினைத்து கொண்டார், 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று மனதிலே நினைத்து கொண்டார். मन में विचार कर रहा है. மனதிலே நினைத்து கொண்டிருக்கிறார். अभी देखिए इफिसियों की पत्री जो वचन को हम लोगों ने पढ़े थे, இப்பொழுது நாம் எபேசியர் எழுதப்பட்ட அந்த நிருபத்தில் நாம் பார்க்கலாம். हमारा परमेश्वर कैसा परमेश्वर है, कौन है? நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? हमारे विचार हमारे समझ से कहीं अधिक काम करने वाला परमेश्वर है. நம்முடைய நினைவிற்கும் அதிகமாய் காரியங்களை கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். अब्राहम का विचार, अब्राहम का सोच क्या है? ஆபிரகாமின் எண்ணங்கள், ஆபிரகாமின் சிந்தை என்ன? क्या 100 वर्ष का पुरुष का भी बच्चा हो सकता है? क्या 90 वर्ष की स्त्री का भी बच्चा हो सकता है? उसका विचार है. ஆபிரகாமின் எண்ணம் என்ன? 100 வயதான இந்த மனிதனுக்கு எப்படி பிள்ளை பிறக்கும், 90 வயதான இந்த ஸ்திரீக்கு எப்படி பிள்ளை பிறக்கும் என்பதுதான் ஆபிரகாமின் எண்ணமாக இருந்தது. और आगे 18 वचन को 18ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம். और अब्राहम ने परमेश्वर से कहा, इस्माइल तेरी दृष्टि में बना रहे, यही बहुत है. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்றும் என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். हिंदी में बहुत अच्छा एक शब्द लिखा है. ஹிந்தியில மிக தெளிவாக ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. इस्माइल तेरी दृष्टि में बना रहे, यही बहुत है. இஸ்மவேல் உம்முடைய சமூகத்தில் பிழைத்திருப்பானாக, இது உமக்கு பெரிதா இருக்கும் என்று கூறுகிறார். अब्राहम का विनती क्या है?
ஆபிரகாமின் விண்ணப்பம் என்ன? इस्माइल तेरी दृष्टि में बना रहे, ये बहुत है। இஸ்மவேல் உம்முடைய சமூகத்துல பிழைத்திருக்கட்டும், இதுவே பெரிய விஷயம். इफिसियों के पत्री में परमेश्वर का गुण क्या बता रहा है आत्मा के द्वारा? எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? ஆண்டவருடைய குணத்தை குறித்து, विनती से अधिक काम करने वाला परमेश्वर हमारा, நம்முடைய வேண்டுதல்களை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். इसका विनती क्या है? இங்கே ஆபிரகாமின் விண்ணப்பம் என்ன? इस्माइल बस है, काफी है, बहुत है, इस्माइल बहुत है। இஸ்மவேல் போதும், அதுவே மேலான காரியம் தான். कभी कभी हम और आप, या मैं अपने को भी कहता हूँ, अपने लिए कहता हूँ, சில நேரங்களில் நான் என்ன குறித்து நான் சொல்லிக்கிறேன், நான் அப்படி நினைப்பதுண்டு. बुलाहट को पाकर, அழைப்பை பெற்றிருக்கிறேன், दर्शन को पाकर, தரிசனத்தை பெற்றிருக்கிறேன், वायदाओं को पाकर, வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறேன். एक एक बार नहीं, दो बार नहीं, तीन बार दर्शनों को पाकर, ஒரு முறை இல்ல, ரெண்டு முறை இல்ல, மூன்று முறையா அவருடைய தரிசனத்தை பார்த்திருக்கிறேன். बार बार परमेश्वर अपने वचनों के द्वारा, अपने लोगों के द्वारा आपसे मुझसे बातें कर रहा था. பல நேரங்களில் ஆண்டவர் தேவ பிள்ளைகள் மூலமா, மற்ற காரியம் மூலமா ஆண்டவர் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிற தேவனாகவும் இருக்கிறார். लेकिन मेरा विनती कई समय और मेरा विचार कई समय यही था, इतना काफी है. ஆனால் என்னுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எனக்கு இது போதும், इतना काफी है, இது போதும், ये बहुत है. இதுவே மேலான காரியம். क्या मेरे साथ ऐसा भी हो सकता है? எப்படி என் மூலமாக இந்த காரியம் நடக்க முடியும்? कई बार परमेश्वर से विनती करा, परमेश्वर इतना काफी है मेरे लिए. நம்ம நிறைய நேரம் இப்படி ஜெபிப்பது உண்டு, ஆண்டவரே இது எனக்கு போதுமானதாக இருக்குமே. अब्राहम के लिए परमेश्वर का विचार को देखिए कैसा है. ஆபிரகாமை குறித்தான தேவனுடைய எண்ணத்தை நாம் எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்கலாம். तुम्हारा वंश जो है बालू के, समुद्र का बालू के समान रहेगा. உன்னுடைய சந்ததி இந்த கடலின் மணலை போல பெருகி இருக்கும் என்று கூறுகிறார். लेकिन इसका विनती कैसा है अब्राहम का? इस्माइल काफी है. ஆனால் ஆபிரகாமின் விண்ணப்பம் என்ன? இந்த இஸ்மவேல் போதும், यही बहुत है. இதுவே மேலான காரியம். प्यारो, कई बार हम अपने जीवन में अपने बातों को देखकर, अपने परिस्थिति को देख करके हमारा भी विनती, हमारा भी सोच परमेश्वर के प्रति ऐसा ही होगा. பிரியமானவர்களே, பல நேரங்களில் நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய காரியங்களை பார்த்து நம்முடைய விண்ணப்பம் இப்படிப்பட்டதாகவே இருக்கிறது. समय गुजार लिया हूं, நேரம் கடந்து விட்டது, पूरा उम्र हो चुका है, கடந்து விட்டது, जितना कर दिया बस है, எத்தனை நான் செய்திருக்கிறேனோ அது போதும், जितना कर लिया हूं बहुत है, நான் எவ்வளவு செய்திருக்கேனோ அதுவே மேலான காரியம், इससे अधिक और मैं क्या कर सकता हूं, இதை விட அதிகமா நான் என்ன செய்ய முடியும், इससे ज्यादा और कुछ करने का मैं लायक नहीं हूं, இதை விட நான் அதிகமாக செய்வதற்கு நான் யோகியன் அல்ல. परमेश्वर इतना काफी है प्रभु. ஆண்டவரே இது போதும். मेरे प्यारों, பிரியமானவர்களே, परमेश्वर के दासों, தேவ பிள்ளைகளே, परमेश्वर के संतों, தேவனுடைய சந்ததியே, परमेश्वर के संतानों, தேவனுடைய சந்ததியானவர்களே, परमेश्वर का मेरे और आपके प्रति बहुत बड़े विचार है. தேவனுக்கு உங்களையும் என்னையும் குறித்ததான ஒரு மேலான நோக்கம் உண்டு. अपने मनुष्य बुद्धि से, अपने वातावरण को देखकर, अपनी दशा को देख करके परमेश्वर का विचार, परमेश्वर के कार्यों को देखने का प्रयास ना करें. மனித எண்ணங்களினால நம்முடைய இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் எண்ணங்களை கொண்டு தேவனுடைய காரியத்தை நாம் பார்க்காமல் இருப்பது நல்லது. परमेश्वर के बारे में आत्मा क्या कहती है? தேவனை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என்ன கூறுகிறார்? कि हमारी विनती और समझ से कहीं अधिक काम करने वाला परमेश्वर है. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை உள்ள தேவன். ताली बजा करके परमेश्वर की महिमा करेंगे. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். परमेश्वर के ऊपर भरोसा रखने में, परमेश्वर के ऊपर विश्वास रखने में हम कमी नहीं रखेंगे. தேவனுக்கு தேவனின் மேலாக விசுவாசம் வைப்பதிலும் அவர் மீதாக நம்முடைய நம்பிக்கை வைப்பதிலும் நாம் குறைவுபடக்கூடாது. हम ये नहीं कहेंगे कि क्या ऐसा भी हो सकता है, क्या मेरे साथ ये भी हो सकता है, वो भी हो सकता है करके नहीं कहेंगे. நாம் இது எப்படி நடக்கும், இது எப்படி கூடும் என்னுடைய வாழ்க்கையில் என்று நாம் நினைக்க கூடாது. और ना ही हम इस प्रकार से सोचेंगे कि परमेश्वर इतना काफी है, ये बस है, नहीं ऐसा नहीं कहेंगे. இது எனக்கு போதும், இதுவே மேலான காரியம் என்று நாம் நினைக்க கூடாது. क्योंकि आत्मा हमें और आपको स्मरण दिलाता है. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். हमारे सोच, हमारे समझ, हमारे देखने से कहीं अधिक हमारा परमेश्वर काम कर सकता है. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். उस परमेश्वर की हम आराधना करने आए हैं. அந்த தேவனை நாம் ஆராதிக்க उस வந்திருக்கிறோம். परमेश्वर की हम आराधना करने आए हैं. அந்த தேவனை நாம் ஆராதிக்க परमेश्वर வந்திருக்கிறோம். अपने आप को लिमिट मत करिए.
ஆண்டவரை நம்முடைய லிமிட்டுக்குள்ள நம்ம அடக்கி வைத்து விட வேண்டாம். अपने आप को हम सीमित नहीं कर लेंगे. நம்மை நாம் ஒரு 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 சூழ்நிலைக்குள்ள நம்ம அடக்கி கொள்ள வேண்டாம். परमेश्वर को देखने का नजरिया को बदलेंगे. ஆண்டவரை பார்க்கிற விதத்தை கண்ணோட்டத்தை நாம் மாற்றி விடுவோம். परमेश्वर का काम करने का तरीका को देखने का ताकत परमेश्वर का आत्मा हमें देने पाए. ஆண்டவரை பார்க்கிறதான அந்த எண்ணத்தை ஆண்டவர் பரிசுத்தாவின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துவாராக. अपना उम्र को हम नहीं देखेंगे. நம்முடைய வயதை நாம் பார்க்க வேண்டாம். हमारी परिस्थिति को हम नहीं देखेंगे. நம்முடைய சூழ்நிலையை நாம் பார்க்க வேண்டாம். हमारे वातावरण को हम नहीं देखेंगे. நம்முடைய காரியங்களை நாம் பார்க்க வேண்டாம். हमारी बलहीनता को हम नहीं देखेंगे. நம்முடைய பலத்தை நாம் பார்க்க வேண்டாம். हम देखेंगे कि हमारा एक ऐसा परमेश्वर है நாம் இதை பார்ப்போம். நம்முடைய தேவன் இப்படிப்பட்டவராக जो இருக்கிறார். हमारे सोच हमारे विचार से कहीं अधिक काम करने वाला परमेश्वर है. நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய மனதின் காரியங்களையும் தாண்டி மிகவும் அதிகமாக காரியங்களை செய்கிற வல்ல आज தேவன். की सुबह उस परमेश्वर की आराधना करने हमारा आप आए हैं. இன்று காலை நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதிக்க परमेश्वर வந்திருக்கிறோம். हमारे विश्वास को बढ़ाने पाए. ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை आइए हम பெருக்குவாராக. अपने स्थानों पर खड़े हो जाएंगे. நாம் எல்லாரும் நம்முடைய இடத்தில்